நேர்மையாக கட்சி நடத்தினவர்கள் தான் தினமலர் பத்திரிகை, நியூஸ் 7 அந்த தொலைக்காட்சி மக்களுடைய கருத்து கணிப்பிலே முதன்மையான இடத்தில் அதிமுக முதலமைச்சராக ஒரு தகுதி படைத்தவர் திரு எடப்பாடியார் என்றும் மாண்புமிகு எடப்பாடி என்றும், ரெண்டாவது இடம் திமுகவிற்கும், அதற்கு பிறகு 3-4 இடங்களை விஜய்க்கு கொடுத்திருக்கார்கள். அதையெல்லாம் பார்த்து விட்டு அவர் பேசுறது நல்லது. தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த முடியும் சொல்ற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இதாங்க பதில். அது வீழ்த்த முடியாது, அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது அதானே. வீழ்த்த முடியாது. நீங்கிட்ட நின்றுக்கிட்ட ஒரு கேமரா பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு. தேர்தல் போது அவங்க வருவாங்க, வாக்காளர் அட்டையோட வெளியே வருவாங்க, அப்ப தெரியுன்றாரு. ஓட்டுரிமை இல்லாதவங்க இருப்பாங்க, யாராவது சின்ன பிள்ளைங்க படத்தை கிடத்த வச்சுக்கிட்டு. ஓட்டுரிமை இருக்கவங்க எல்லாம் எல்லாமே அதிமுக தான் ஆதரவு கொடுப்பாங்க. பாஜக தான் தலைமை அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதிமுகன்றீங்க. எது ஏங்க நீங்களே நீதிபதிகள், நீங்களே அமித்ஷா ஐயா வந்தபோது இங்கே எங்கள் கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, இதனுடைய தலைமை கட்சி அதிமுக. முதலமைச்சர் பொறுப்பு எங்கள் கூட்டணியில் திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டார். திருப்பி ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி பதில் அவருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க அமித்ஷாவை. எனவே நாங்கள் போய் விஜய்க்கு இது பிஜேபிக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1, சிபிஐ விசாரணைக்கு போவதற்கு முன்பு 2 நாட்கள் வந்ததற்கு பின்பு ஒரு கூட்டத்தில் அந்த அவருடைய கட்சி அலுவலகத்தில் பேசுகிறது. திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சியில் பேசுகிறது. ஆனால் எங்களுக்கு பொது எதிரி பிஜேபி என்று பேசியவர் அன்னைக்கு பிஜேபியை குறை சொல்லவில்லை. இது என்ன காரணம்? திரு விஜய் அவர்கள் விளக்க வேண்டும். கூட்டணியில் மேலும் சில கட்சிகள்லாம் சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை தேமுதிக கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சு? நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். வர்றவங்களெல்லாம் கதவு மூடி விட்டாரு. நாங்கள் எல்லாம் கட்டாயம் வருவோம். அதெல்லாம் பொதுச்செயலாளர் தான் பதில் சொல்லுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ.